Mamitha. People are loving you. கேரளாவில் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டிலையும் தான். அண்ட் நிறைய பேர் வந்து உங்களோட சூப்பர் சரண்யா ஆகட்டும், டூட் ஆகட்டும், பிரேமலு ஆகட்டும், எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. ஆனால் கோகோ பற்றி யாருமே பேசுனது கிடையாது. அண்ட் you've done a fantastic job since then. But please tell us your journey with Dude. நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் தமிழ் சக்ஸஸ் மீட். ஸோ I'm pretty nervous and also I'm very excited to see you all here, and this feels very special. First of all, எங்கே கீர்த்தி அண்ணா எங்கே போயிட்டீங்க? எங்கே? ஓகே, தேங்க்யூ கீர்த்தி அண்ணா. You're an amazing director and producers, Naveen sir and Ravi sir. Thank you for trusting me and giving me a space to explore. This means a lot to me. And to my lovely co-stars, my dude, PR sir, Sharad sir, Rohini ma'am, Ritu, Aishwarya, and surprise dude gang, guys, and Niket sir, Purnima ma'am, Bharatana, Sai inge illa, Sai. So you guys made the set very vibrant, you know. எனக்கு ரொம்ப எனர்ஜி கொடுத்தாங்க. உங்களால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது அந்த செட்டு. ஸோ எவ்ரிடே ஐ வாஸ் லைக், இன்றைக்கி செட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படிலாம் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் டு ஆல் த ஆடியன்ஸ், உங்களோட லவ் சப்போர்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ரீல்ஸும் மீம்ஸும் இந்த மெசேஜஸ் டிஎம்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அண்ட் யூ டுக் டூட் ஆஸ் யுவர் ஓன் அண்ட் தட் மீன்ஸ் a lot to us. Thank you so much, guys. Thank you so much for the love. And I'm taking this opportunity to thank my team, my amazing team. Manoj Etan, my assistant. Maitreyi, my makeup artist. Hema, my hairstylist. And my managing team, Shruti and Aishwarya. Thank you so much, guys. Thank you so much for holding me through thick and thin. I love you a lot. I owe you a lot, actually. And finally, press and media, thank you so much for coming here and being with us. எனக்கு பிரேமலு ரிலீஸ் ஆகின டைம் ஆகட்டும், இப்போ டூட் இறங்கின டைம் ஆகட்டும், ஐ சோ லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் தமிழ் மீடியாவிலேருந்து லாட் லைக் ஐ வாஸ் ரிசீவிங் அ லாட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஈச் அப்ரிசியேஷன், ஈச் வேர்ட், யூனோ, இட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பூஸ்ட் கொடுக்குறாங்க டு டூ பெட்டர் அண்ட் டு ஒர்க் more in Tamil films, and I would love to do that. Thank you so much, guys. எனக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப I feel very grateful, and thank you so much, guys. Thank you. ரொம்ப நன்றி மமிதா. இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கலாமா கீர்த்தி சார்? வேணாமா? கேட்கலாமா? ஓ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, டிரெக்டரே ஓகே சொல்லிட்டாரு. மமிதா, உங்களோட பெஸ்ட் டூட் இன் த ஃபில்ம் அப்படின்னா யாரு? In the film? In the film, ayyo, that's a very tough question. I think all the dude family is my dude. Yeah, okay, I can say that. So நிறைய dudes உங்களுக்கு இருக்காங்க? Yeah. Okay, I can't pick one. சரி, பரவாயில்ல, அவங்களும் சேஃபாக தான் சார் சொல்கிறாரு. எனிவே, இப்போ என்னன்னா, மமிதா இங்கே இருக்கும்போது ஒரு டான்ஸ் பார்க்காம நாங்கள் வந்து எப்படி உங்களை வந்து டாடா பாபாய் சொல்ல முடியும்? உங்களுக்கு டான்ஸ் பார்க்கணுமா வேணாமா? மமிதா ஆடுற டான்ஸை நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோடையும் ஆசை. ஏன்னா ஊரும் பிளட்ல அவ்வளோ அழகாக ஆடிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ், கேன் வி ஹேவ் த மியூசிக் ஆஸ் மமிதா? ஓகேயா, டான்ஸ் பண்ணலாமா? ஓகே தான். கேன் ஐ ஆஸ்க் ரிது, ஐஸ்வர்யா, ப்ளீஸ் வாங்க guys, come. எல்லாரும் வரலாம். Invite surprise don't get, come on. Please, entire team வரலாம், friends gang எல்லாருமே வரலாம். இங்க Pradeep sir, come join us. கீர்த்தியனா பேசிட்டாங்க.
நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன், குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தி ஆடியன்ஸ், ரசிக பெருமக்கள் எல்லாரும் இருக்கும்போது ஐ எம் ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல, யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த லைனில் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான். அண்டு நிறையா சொல்லுவேன். அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போலாம். அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குனராக சரி, தொடர்ந்து லவ் டுடே சரி, டிராகன் சரி, நவ் இன் திஸ் ஃபிலிம் ஐ see the acting prowess in பிரதீப். இட்ஸ் நாட் நார்மல். நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணுறாரு, கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மீ ஐ லைக் டு சே தட் பிரதீப். அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. மமிதா ஃபெல்ட் அபவுட் இட். தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னோன்னா பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கேவ், த வே யூ இமோட்டட், எப்படி அந்த அழுக வருது, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே. அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி. ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு அதில். ஹவ் மச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது. ஆனால் an actor to feel that scene, உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பதை ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப். ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட். அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன். அது மாதிரி ரோஹினி, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு. நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக், கீர்த்தி தப்பான ஐடியா. என் மனசில் வந்து ஐ எம் நாட் தட் கை. எப்படின்னா ஒரு ஆண் இல்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது, இட் இஸ் நாட் மீ. சரத்குமார் வில் நாட் சே இட். பட் இந்த கேரக்டர் சொல்கிறதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன். கீர்த்தி இது நெருடலாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. இல்லை இந்த கேரக்டர் இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். இல்லாட்டி ஐ won't say that to anybody. ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி, if you are alone also, how you bring up your child, the way you bring up your child is very important. It's a responsibility which everybody goes through in life. And working with Rohini, and once again ஒரு great actor னு சொல்லுவேன். You have done a very body of work of Rohini is huge. And thank you Rohini for being there. And Ridu, அந்த பார்க்கும்போதே வந்து அதான் முதல்ல பூக்கியா என்ன சொன்னீங்க, என்ன பார்த்து ஆமாம் திடீர்னு வந்தார். சார் அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி, சார் யாரை பூக்கி மேன் சார் அப்படின்னாரு. ஏதோ அப்போ எனக்கு என்னடே தெரில. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில்ட் அவுட்டாக இருக்கீங்க சார். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன், டியூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன். பட் நிறைய பேர் தெரியறதில்லை. ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால கோவக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ சாங் வெல். அண்ட் நிகேத், thank you. It was great working with you. And Bharat Vikram, great. And இங்கே இருக்கிற எல்லாரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம். நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட. ஆல்மோஸ்ட் 40 years ஆஃப் மை லைஃப் இன் சினிமா. நிறைய பேர் தெரிந்த முகங்கள், பர்சனலாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது. இல்லை ஒன்று கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது the only thing I felt was a social message. பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும்தான் எனக்கு இருந்தது. பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க. வித் ஈஸ், இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க. there are no controversies in this film. கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம். ஆனால் அந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன் டு அ வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதில் வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. so many things that is happening in this entire society and world which we cannot be scrutinizing and debating about all these things. So we give an entertainer with the meaning. அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைபெறேன். I don't want to take much of your time. இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜுவை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார், நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. தேட் இட் வில் ஷோஸ் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபீலிங். உனக்கு நான் இதேமே இல்லையா, நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹஸ் கான் த்ரூ தி டிராவிட் டு ஆஸ்க் தட் ஹீரோயின். தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த
ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் a மேட்டர். நீங்களாம் தியாகிங்கன்னு அவங்கள மட்டும் துரோகிகளா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. so many things I keep on saying. நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் அரை நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தேன். அந்த 3. ஸோ எவ்ரி டைம் ஐ saw the film, எவ்ரி டைம், நோ எக்ஸாஜரேஷன், நோ எக்ஸாஜரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுது. தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் there is something I'm noticing in the film which has been very consciously placed by both பிரதீப் and கீர்த்தி நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம். வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. இந்த சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று. ரெண்டாவது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவ கொலை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது. நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதா வச்சுருக்காங்க. என்ன இட் இஸ் நாட் ரைட்டுன்றதை என் மூலியமாக சொல்ல வச்சுட்டாங்க. நான் எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை அவர் உணர்ந்து அவர் வச்சுருக்காரு. தாலி கட்டுறது ஒருத்தன், அப்புறம் நீ படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போய் புள்ள பத்து ஒன்று தரக்கூடியா அப்படின்றதுலாம் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லியே ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறார். பட் த சேம் டைம் சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. இட் கேன் ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன், இட் நீட் நாட் ஹேப்பன், பட் இட் கேன் ஹேப்பன். டோன்ட் சே இட் கேன் நாட் ஹேப்பன், இட் கேன் ஹேப்பன். ஏன்னா இன்றைக்கி வந்து என் பையன் வந்து நைட்டு 10 மணி 11 மணி போனானா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டால், இல்லை டேடி காஃபிக்கு போனேன். டே 11 மணிக்கு எவன்டா காஃபி குடிக்க போவான்? மந்தி அப்படியே குட் நைட் சொல்லாமல் என் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பேன். டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி. டேய் உன்னை ட்ரிங்க் பண்ணேன்னு கேட்டேனா? ஸோ இட்ஸ் த கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃப்ரெண்ட். தே ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களை விட்டுணும். தே நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர். தே வில் பி ரெஸ்பான்சிபிள் when the parents are there to guide them from the behind. ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்டேன். கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன். இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கனாரு. ஃபுல்லாக வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார். சொல்லும் போது ஐ லைக் த வே திஸ் கேரக்டர். ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான். அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமாரை தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம், மை மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணி இருக்கும். ஆனால் கீர்த்தி ரைட் ஃப்ரம் த பிகினிங் சார் உங்களை ஜாலியாக ஒரு மனுஷனாக பார்க்கணும் சார். நாங்கள் நிறைய பேர் என்னோட ரசிகர்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாக என் கூட 40 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கையில் வந்து அந்த இது என்னது அது தண்ணி அடிக்கிற சீனில் ஏதோ மாட்டிருப்பேனே அப்பளம் மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணிங்க, இப்படி தானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேருக்கு ஆரம்பத்தை அப்படின்னு அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ் தாட். அந்த ஜம்ப் பண்ணி போகிறது, ட்ரியோன்னு சொல்லிட்டு போகிறது. அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான். இந்த சைக்கிள் பாயின்றதை இந்த இடத்துலையும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேருன்னு சொல்ல வச்சது. இப்படி வரிசையாக டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடியும் கீர்த்தி. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அதை தனியாக நம்மளாம் உட்காந்து அரட்டை அரங்க மாதிரி பேசுவோம். the lot of things to speak and the entire unit right from the producers and Niket Seri, Purnima Seri and brother, you know, the music director, and there's Mamita இருக்கும் போது தான் சொல்லணும். I thought you left, I thought you got flown off to Hyderabad நினச்சேன் நான். நாங்கள் என் மனைவி வந்து அவங்கள நடிக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா போய் சொல்லாதம்மா இன்னைக்கு இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்கண்ணே. அப்படியே அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே, சொல்லுவாங்க அப்படி தான் நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி அப்படின்னேன். ஸோ Mamita really the scene I liked, I was talking about Pradeep. I have to give this comment and leave the stage. And before you ask the dude, my dude about Sharath Kumar, and the dude, na, for me, my dude is my father. And the kelvi ketradinga. Mamita, the scene, the excellent performance. I've been watching you. நீங்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அகெயின் த பிரேக்கப். நீ ப்ராங்க் எதுவும் பண்ணலடா அப்படின்னு கேட்பீங்களே, அப்படியே பார்த்துட்டு இருப்பார். தென் யூ நோ ரியலைஸ். அதுக்கப்புறமும் when you meet him for the last time before he leaves in the bike, திரும்பிட்டு you would have given a gasp. அந்த பெயினை வந்து you showed it there. That is an actor. That is an actor. You realized how to perform. Rather, it was not what was written on the script. It is what you felt about the script and what you felt as Kural. அது ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சது. Next meet I will definitely talk more about all these things. Everybody, the entire unit worked as a great team. And the teamwork has really worked well. And audience enjoy பண்ணியிருக்கீங்க. போய் பாருங்கள்.
இந்த படத்தை வந்து 10 தடவை பார்த்தாலும் சிலைக்காது. எவ்ரி டைம் யூ வில் ஃபைண்ட் சம்திங் நியூ இன் திஸ் ஃபிலிம். ஐ கேன் கேரண்டி தேட். அது சொல்ல முடியும். அதனால் இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ எம் ஆல்சோ கெட்டிங் இன் டு தி ஃபேன்ஸ் ஆஃப் பிரதீப். அவங்களும் வந்து என்னை பார்த்து டூடுன்றாங்க இப்போது. அப்புறம் டூட் ஆகிட்டேன், நான் ஒரு டூட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் படத்தில் யாரும் நவீன் சாரும் ரவி சார் நினச்சா ஒரு லவ்லி தீபிகா படுகோனே மாதிரி ஹீரோயின் வச்சு எனக்கு சாங்லாம் கூட பண்ணால் ஐம் ரெடி. இந்த கேரக்டரை உங்களால் பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியலையா? ஏன்னா நான் ஐஸ்வர்யா ராய் கூட நடிச்சிட்டேன். நீ கேத்து டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் இட். ஐஸ்வர்யா ராய்க்கு நான் வந்து கணவனாக நடிச்சிருக்கேன். அதனால் கேட்குறேன். அது நவீன் சார் இருக்கா, ரவிக்கு இப்போ இந்த மாதிரி தான் கேட்க முடியும். ஸோ அடுத்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். நான் அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. யூ டிசைட் தட்ஸ் நத்திங் மீ. யூ டிசைட் ஹூ யூ வாண்ட் டு பி மை பேர் அண்ட் ஆல் தட். அண்ட் சாங் வந்து சாயை வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நல்லா போடுற மியூசிக்கு. ஸோ அது ஓகே. பிரதீப் பண்ணால் நம்ம வந்து கேட்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஸோ அது ஒன்று பண்ணுங்கள். அண்ட் ரியலி ஒன்ஸ் அகெயின் அன்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் எப்போதுமே நல்லவைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை யுனானிமஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி தலைவா சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன். எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, ஆடியன்ஸுக்கு நன்றி, இந்த பத்திரிகை சகோதரர் நன்றி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு பிலேட்டட் தீபாவளி கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் மெனி மோர் சக்ஸஸ் டு தி என்டையர் டீம். என்டையர் டீம்னோட பார்ட் 2 மாதிரி எடுக்க சொல்கிறார். டியூட் 2ன்னு இல்லை, அது மனசுக்குள்ள அப்படி தான் நினச்சிக்கோங்களேன். இருந்தாலும் let this team work again because it's become a family than a movie outing. And we have really all worked together and small thing we should discuss and do it. எனக்கு இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு கொடுத்தது கீர்த்தி. த டஃபஸ்ட் சீன் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து 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 வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன சீன் தான் ஃபஸ்ட்டு சீன். ஐ ஹவ் நாட் ஈவன் காட் இன் டு த கேரக்டர். இது எப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், சிரிக்குமா அழுகுமா, என்ன மாதிரி டெலிவரி இருக்கும், அதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி பண்ணுங்க தலைவா, டோன்ட் வரி, நீங்கள் கேன் டூ இட்னு நிகேத் அண்ட் கீர்த்தி என்கரேஜ் மீ டு ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு 5-6 தடவை டேக் போய் இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இதே நல்லா இருக்குது, மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ், நன்றி. இங்கே மைத்ரின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பேஷன், யூ லிவ் அப் டு தட் எக்ஸ்பெக்ஷன் ஆல்வேஸ். அது வந்து ரொம்பவே வாழ்க்கை உங்களை பெரிய உச்சத்துக்கு இன்னும் பெரிய பெரிய உச்சத்துக்கு போவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. And thank you for comparing so well the lovely Tamil and English. Thank you. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. பூக்கி குமார் சார்னு கூப்பிடலாமா இல்லை சரத்குமார் சார்னே கூப்பிடலாம்? இல்லை, பூக்கி குமார்னா சில பேருக்கு புரியாமல் போயிடக்கூடாது. பூக்கு ஒரு வார்த்தை கீக்கு ஒரு வார்த்தை போட்டு வேற மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்கு. Thank you yet another time, Supreme Star Sharathkumar. வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஆடியோ லான்ச்லேயே நான் தேங்க் பண்ண வேண்டியது எல்லாம் தேங்க் பண்ணேன். நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரீவைண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கும் போது சரி நம்மளும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் என்னென்னா நான் ஜென்ரலாக யோசிச்சுட்டு வரலை இன்றைக்கி என்ன பேசணுன்னு. ஜென்ரலாக ஒரு சின்ன என்னெல்லாம் பேசலான்னு யோசிச்சுட்டு வர்றது உண்டு. ஏன்னா இப்போ பேசுகிறது நிறைய சேரும் போது பார்த்து பேசணும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பேசிக்கிறேன். ஸோ நான் நவீன் சார், ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் இவ்வளோ, அதாவது இது வந்து வேர்ல்டு வைட் சக்ஸஸ் இல்லையா? இந்த ரீச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஆடியன்ஸ் தெலுங்குலேயும் கர்நாடகாலேயும் கேரளாலேயும் ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும் வந்து ஹியூஜ் ரிசப்ஷன். அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அங்கே கொண்டு போய் சேர்த்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்டு பரத் எடிட்டர், இது வந்து உங்களோட புது ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ப்ரீவியஸ் படத்திலலாம் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராடினரி ட்ரெய்லர், அதோட பஸ் க்ரியேட் பண்ணது எல்லாமே. பூர்ணிமா மேம், அதாவது இந்த ட்ரெஸ்ஸு இங்கே தான் ஸ்டைலிஸ்ட். இந்த இன்டர்வெல்லுக்கு வந்து கோட் சூட் ரெடி பண்ணுறதே நாங்கள் ஒரு 2 வாரமாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
ஏன்னா அது ஒரு முக்கியமான காஸ்டியூம்ன்றதுனால. ஸோ ஒரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணி இப்போ பாருங்கள், நான் யூஸ்வலாக ஒரு நெட்டை போல்ட்டு தான் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். இன்னும் இப்போ டூடோட இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நிக்கேத், வாட் அ ஒர்க், எக்ஸ்ட்ராடினரி. நான் முக்கியமாக இந்த டைமில் நான் உங்கள் ஒர்க் பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் டேரக்டருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்றதை நான் வந்து பேசலை. ஒரு டெபியூட்டண்ட்டாக நான் என்டர் ஆகும்போது எனக்கு ரிச்சர்ட் எம் நாதன் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர், அவங்க தான் எனக்கு வந்து டிஓபி கோமாளியில். அவர் எல்லாத்தையும் வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டதுனால என்னால் க்ரியேட்டிவ் மட்டும் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதே இதை நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட டூடில் பார்த்தேன். ஒர்க் பண்ணும்போது அங்கே நீங்கள் ஃபுல்லாக யூ டுக் ஆல் த ப்ரெஷர், டைமிங்கோ இதுவோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்ததுனால கீர்த்தி அங்கே சில்லாக உட்காந்துருந்தார். சில்லாக உட்காந்து எங்ககிட்ட வந்து பேசுகிறதோ க்ரியேட்டிவாக ஹி குட் கான்சென்ட்ரேட். அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு டைரக்டருக்கு தரது. தேங்க்யூ ஃபார் தட். இதில் ஒரு ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். யா, ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐஸ்வர்யா சூப்பர், நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல, பயங்கரமாக பேசுகிறீங்க. அண்ட் ரிது ஸ்வீட், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் ரிது. நீங்கள் உங்கள் காமெடி சென்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. நல்லா நடிப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பயங்கரமாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோஹினி மேம், இப்போது ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எதாவது வந்திருந்தேன்னா நீங்கள் சொன்னதான் நான் சொல்லியிருப்பேன். நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர், இப்போ இந்த ஃபுல் இங்கே நீங்கள் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட என் மைண்டில் இருந்தது. நீங்கள் ஒருத்தர் பற்றி பேசினது எல்லாமே நான் அப்படியே டிட்டோ போட்டுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க மேம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு உங்களோட ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சார், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக். ஏன்னா அந்த இப்போ ஆஃப் லேட் ஒரு 15 இயர்ஸாக உங்களோட சீரியஸ் மோடு வந்து பார்த்துட்டு அந்த பழைய ஜாலி அந்த எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் இருக்கும்ல, அது பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இன்னும் பார்த்து எப்படிலாம் நாங்கள் வளர்ந்தோமோ அவரை திருப்பி அப்படி பார்க்குறதுக்கு. ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், சுப்ரீம் ஸ்டார் இஸ் பேக். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். தேங்க்யூ சார். அண்ட் மமிதா, சூப்பர், நீங்கள் பயங்கரமான பர்ஃபார்மர். நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன். அண்ட் எமோஷ்னல் சீன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக அப்பா கிட்ட வந்து நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அம்மா அவருக்கு சொத்து இருக்காம்மா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா இனிமே தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஐப்ரோ தூக்கிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்கும். இனிமே தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு 2 இடம் இருக்கும் 3வது ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடி. அது குட்டி ஏரியா. நான் ஒரு டைமும் நான் பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடமும் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் கீர்த்தி சார், தேங்க்யூ. 2-3 நாளாக நான் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் வந்து சரி இந்த சக்ஸஸ் மீட்டோ இதில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். தேங்க்யூ. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். நிறைய டிபேட் உண்டாக்கியிருக்கு எவ்ரிதிங். பட் அவர் சொன்னது என்னன்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. இதை ஒரு தடவை திரும்ப பார்க்க there are a lot of layers to it. அண்ட் எப்படி எனக்கு இந்த கதை கேட்ட உடனே அப்படின்னு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இல்லையே இது ரொம்ப நல்ல சீன்ஸ் ஆச்சு, ரொம்ப இதுவாச்சு, நம்ம இதை பண்ணணுமே அப்படின்னு வந்து தோண்டிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் எடுத்தணும். அதே மாதிரி ஒருவேளை சில பேருக்கு வந்து இதில் மாற்று கருத்துக்களோ அந்த இது இருக்கும் போது உங்களுக்கு பார்க்க இது வந்து இன்னும் பிடிக்கும். நான் நிறைய பேர் இது என்ன பார்க்குறேன்னா செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு, தேர்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு. இது ஒரு ரீவாட்சபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு.
திரும்ப பார்க்க பார்க்க there will be a lot of things to enjoy in it. Yeah. அதுக்கப்புறம் வேறு யாருன்னா விட்டுருக்கேன்னா, டூட் கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப டேலண்டட். அண்ட் சாய் அபியங்கர் ப்ரோ வரல இன்னைக்கு. ஆனால் நீங்கள் ஒரு 5 இடம் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டீங்க. மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் ஊரும் பிளட் வந்து கொடுத்த அந்த பிளாஸ்ட் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி பயங்கரம். தேங்க்யூ ஃபார் ஆல் த சாங்ஸ் அண்ட் RR. இட்ஸ் யுவர் blast entry to Tamil cinema. Thank you. And AGS இந்த படத்தை தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கொலாபரேஷன் அகெயின். தேங்க்யூ ஸோ மச் அகோரம் சார். அண்ட் என்னோட எல்லா ஏரியாஸில் ஓவர்சீஸ் கர்நாடகா, கேரளா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. போய் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் சேர்த்துருக்கீங்க. இது ஒரு வேர்ல்ட் வைட் ஹிட் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாருமான தான் ரீசன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. வேறு எதுவும் விடலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ரொம்ப நன்றி பிரதீப் சார். சாரி விட்டுட்டேன் என்னோட ஆடியன்ஸ். இப்போ புதுசாக எனக்கு கிடைச்ச கேரளாவில் இருக்கிற ஆடியன்ஸோ ஃபேன்ஸோ, கர்நாடகாவில் இருக்கிற ஃபேன்ஸோ, ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு, தெலுங்கானா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஓவர்சீஸில் துபாய், மலேசியா, சிங்கப்பூர், UK, US, நார்த் அமெரிக்கா பயங்கரமாக பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லா இடத்துலையும் தமிழ் மக்களுக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற தொடர்ந்து கொடுக்குற சப்போர்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. நன்றியை தவிர நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ప్రదీప్ సార్ బాగున్నారా? చాలా బాగున్నారు. ஆஹா சுகானம். அதுக்கப்புறம் அந்த இது கேள்வி நான் சொல்லிட்டா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன். சொல்லுங்க. என்னோட டூட் வந்து அஸ்வத் மாரிமுத்து. எனக்கு என்ன பயம், நான் என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பயமும் இல்லை. தேங்க்யூ. பியூட்டிஃபுல். நான் ஏன் பாகுனாரா அப்படின்னு கேட்டேன்னா, ஏன்னா உங்களுக்கு தமிழில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு தெலுங்குலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆந்திராலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, கேரளாலையுமே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் மக்கள் ரசிச்சுட்டே இருக்காங்க உங்களை, இந்த படத்தை ரசிச்சுட்டே இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அதை தாண்டி இந்த பாட்டோட ப்ரொமோ இறங்கினதுலேருந்து அதை வந்து நாங்கள் ரசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் நின்று சாய் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவும், நீங்கள் அதை கற்றுண்டு பாடவும், அப்போலேருந்து இந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த பாட்டை வந்து நாங்கள் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் ஒன்லி 2 ஸ்டெப்ஸ் எங்களுக்காக போட்டுட்டீங்கன்னா. ஆமாம், சிங்காரி பாட்டு ஆடணும், அதுதான் எங்களோட வேண்டுகோள். அதாவது இப்போ யாரும் ஆன்சர் பண்ணல, நான் பண்ணல, அதுலயே சந்தோஷமாகி விட்டுருங்க. புதுசாலாம் கேட்காது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம் பிரதீப் சார், நான் மமிதாவையும் கூப்பிடுறேன், 2 பேரும் சேர்ந்து ஆடுங்க. சார் இது பண்ணாதான் சார் எனக்கு செக், இல்லைன்னா சக்கி தான் நான் எடுக்கணும். ப்ளீஸ் வந்துருங்க 2 பேரும். 2 ஸ்டெப்ஸ் ஆடிருங்க, எல்லாரும் சேர்ந்து ஆடலாம் ப்ளீஸ். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் மீடியா முன்னாடி ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ரொம்ப நாளாக வந்து தெலுங்கு மீடியா முன்னாடி தான் இவ்வளோ ரீசெண்டாக போயிட்டு இருந்திருக்கேன். அதில் பார்க்கும்போது வந்து 3 படங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடையது சக்ஸஸ் மீட்டு பண்ணியிருக்கோம் நாங்கள். அவங்களுடைய ரங்கஸ்தலம்லேருந்து அன்டே சுந்தரானிக்கு இந்த மாதிரி படங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தில் மூலமாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது. அதை சாத்தியப்படுத்தின கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்போவுமே இருக்குது. நிகேத், ஐ ஹாவ் டு டெல் யூ தட் யூ நோ சம்படி கேம் அண்ட் டோல்ட் மீ டுடே, இந்த படத்தில் நீங்கள் அழகாக தெரிஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிகேத் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கேரக்டர் கொடுக்குற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த கேரக்டரில் நான் அழகாக இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஐ வில் ட்ரான்ஸ்லேட் இட் டு யூ லேட்டர். பிகாஸ் அவங்களுடைய, நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ரங்கஸ்தலம்லேருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா,
நீங்கள் வந்து ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அண்டே சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது. ஸோ கிரேட் ஒர்க் தட் வே. நீங்கள் இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் மச் மோர், இட் ரீச்சஸ் மோர் பீப்புள் அப்படின்றது நீங்கள் சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது. அண்ட் டு கம் டு அவர் கீர்த்தி, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன், இப்படி தான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்கிறது வந்து ரொம்ப ரேர். ரொம்ப சேஃபாக வரணும்னு நினைப்பாங்க. ஒரு கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப். அவர் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு. நீ வாப்பா, நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா, நான் பாரு கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னது ரியலி குட். யூ டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தில் வந்து நான் ப்ரொமோஷன்ஸுக்கு வர முடியல, அந்த நேரத்தில் என்னால் வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் வந்து நல்ல டைரக்டர், ஹீஸ் காட் அந்த ஸ்க்ரீன் பிளே சென்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட், ஒரு சீன் பண்ணிகிட்ருப்போம். அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அதை பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ நான் வந்து ஒரு கத்துவேன், இது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அதை வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேசிக்கிட்டே போய் மியான்னு சொல்லி என்னை திரும்பி பார்ப்பார். தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா. இப்போ அதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்னுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேரப்போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது ஆஸ் அன் ஆக்டர். அந்த ஒரு சீனில் எனக்கு புரிஞ்சது, நீங்கள் வந்து ஃபுல் படத்தில் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் என்னென்ன மாதிரி அது டிசைன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் யோசிக்க முடிஞ்சது என்னால். கிரேட் கோயிங் தட் இஸ். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸஸ் இருக்கணும். அந்த பிடிச்சவங்க மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்தது வந்து எங்கள் மமிதா, திஸ் டியர் ஆக்டர். அவ்வளோ அவள் தூங்கிடுவாள் நடுவில், ஏன்னா அவ்வளோ டே அண்ட் நைட் அவள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. பட் படத்தில் பார்க்கும்போது யூ டிட் வாட் அ கன்சிஸ்டன்சி அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலாக உங்களது தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. பட் உங்களை பார்த்தா உங்கள் மேலே கோபம் வந்துருமோ அப்படின்னு இருக்கும்போது, ஆனால் உங்கள் மூஞ்சி பார்த்தா யார் கோச்சிக்க முடியும்? அப்படியான ஒரு, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆனஸ்ட். என்னை ரொம்ப பொறாமப்பட வச்சது வந்து சரத் சார் தான். நான் ஷூட்டிங்லேயே சொல்லுவேன், சார் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல சார், எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருங்கன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு பாருங்கள் எப்படி கேரக்டர்ஸ் வருதுன்னு பொறாமையோடு இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். பட் நிஜமாக சார், இந்த கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அது எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமாக இல்லை ஃபன்னியாக கொண்டு போகிறது, டக்குன்னு மாறும்போது அந்த மாற்றத்தை நம்ப வைக்கிறது உங்களால் மட்டும்தான் சார் முடியும். உங்களை மாதிரியான ஒரு ஆக்டர்னால் நீங்கள் இது வரைக்கும் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறது, அது எல்லாத்தினால வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது விழுந்துருச்சுன்னா எதுவுமே நின்று இருக்க முடியாது. அப்படின்ற போது ஃபென்டாஸ்டிக் காஸ்டிங் கீர்த்தி நீங்கள் வந்து. ஸோ இவ எல்லாமே சொல்லிக்கிட்டு போகலாம். ரிதுவோட நான் வந்து அடுத்தது டெக்ஸஸ் டைகர்னு ஒரு படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கலக்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு டு தட். அண்ட் ஐஸ்வர்யா வந்து ஜம்முலேருந்து அந்த நேரத்தில் ஷூட்டிங் நேரத்தில் தான் கொஞ்சம் பதட்டமான நிலை இருந்தது. அப்போ அவள் வரலை அப்படின்னு நிறைய நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு. அது எல்லாத்தையும் விட எங்களுக்கு என்ன இன்னும் பயமாக இருந்ததுன்னா, அங்கே எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு. அவள் வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு என்னமோ ஒவ்வொரு காஷ்மீரையும் நாங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொன்ன மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. யூ ஷுட் பி சேஃப் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். தேங்க்ஃபுல்லி அது வந்து எஸ்கலேட் ஆகாமல் நல்லபடியாக அது வந்து வி வர் ஆல் வெரி ரிலீவ்ட் ஆஃப்டர் தட். பட் அந்த ஊர்லேருந்து நீ இங்கே வந்துட்டு இங்கே ஒரு நல்ல படம் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது. அண்ட் இட் லுக்ஸ் லைக் யூ ஆர் அ குட் ரைட்டர். அதுலேருந்து அவ்வளோ பேசியிருக்க முடியாது. ஆல் த பெஸ்ட் டு தேட் ஆல்சோ. இந்த செட்டில் எல்லாருமே யங்ஸ்டர்ஸு.
இது லைக் இன்னும் பூர்ணிமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. நானே நினச்சேன் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு. பட் மேட் மீ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள். டூட் மாதிரியான படங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டுருக்கிற 2 முக்கியமான படங்களும் ஒரே விஷயத்தை பற்றி வேறு வேறு விதமாக பேசியிருக்கு அப்படின்றது தான். இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிற விதத்தில் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு 2 டைரக்டர்ஸு அவங்களுடைய இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நாட்டுப்புற பாடலும் இருக்குது, இன்னிசை பாடல்களும் இருக்குது, எல்லாத்தையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் நம்ம. ஆனால் எல்லாருக்குமே நான் இப்படி சொல்லுவேன், இந்த விஷயத்தை வந்து அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தைரியமாக சொன்னார். நிறைய லைன்ஸ் எல்லாம் கீர்த்திக்கிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து நான் யோசிச்சே பார்க்கல இவ்வளோ நல்லா. ஸோ நிஜமாக என்ன தோணுதுன்னா, சினிமா வந்து நல்ல யங்ஸ்டர்ஸுடைய கையில் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதே அளவுக்கு ஒரு தைரியத்தோடு நாங்களும் கூட பேசலையோ அப்படின்னு தோணுது. அவங்களுடைய லாங்குவேஜில் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்றது அப்படி போகிற போக்கில் போட்டு விட்டுருக்கிறது ஃபென்டாஸ்டிக். இதை நீங்கள் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்க. மக்கள் ஏற்றுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளோ பெரிய வெற்றியாக இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிற போதே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து இந்த மீம்ஸே அந்த அளவுக்கு ஏன்னோ நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்காங்க அப்படின்னு புரிய வைக்குது இல்லையா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் கீர்த்தி. பிகாஸ் நான் தமிழில் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன், இந்த புது டைரக்டர்ஸ் எல்லாம் ஏன் நம்மளை வந்து கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இன்னும் நிறைய நல்ல படங்கள் உங்ககிட்ட இருந்து நிகேத் சொல்கிறத பார்த்தா அவங்ககிட்ட இருக்கிற இன்னும் ஒரு 3 கதை இதை விட பயங்கரமாக இருக்குது மேம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பயங்கரமான கதைகளெல்லாம் நல்ல சுவாரஸ்யமான விதத்தில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கீங்க. அண்ட் ரொம்ப நன்றி. உங்களை எல்லாரையும் மீண்டும் தமிழ் மேடையில் சந்திக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.